ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாமிக்கு வச்ச பூ எல்லாமே ட்ரை ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பூ வச்சு நம்ம வீட்டிலையே எப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ளார்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோ பீட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நாரை வந்து அரைச்சி எடுக்கிறது தான். ஸோ அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது கடையிலுமே ரொம்ப சுலபமாக கிடைக்கும், விலையும் ரொம்பவே கம்மி தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டல்வுட் பவுடர், இது வந்து சந்தனம் பொடி, நம்ம வீட்டில் காமனாக இருக்கிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம வீட்டில் காமனாக இருக்கிறது தான், ஒன்றும் இல்லை, சாம்பிராணி பவுடர் தான். இப்போ காமிக்கிறதுல எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து சாம்பிராணி, சூடம், அப்புறம் ட்ரை ஃப்ளார்ஸ், இது தாங்க முக்கியமானது. பட் ஆனால் ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். அடுத்து வந்து சூடம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ அந்த கிராம்பை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நெய். அடுத்து வந்து ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காய் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும், அவ்வளோ வாசனை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் எங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதனால் அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அந்த ட்ரை ஃப்ளார்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொக்கோ பீட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிராம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூடம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சந்தனம் பொடி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி தூள், ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது நாங்கள் வந்து வீட்டிலே செஞ்ச ரெசன்ட் ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி நாங்கள் ஜுவல்லரி பாக்ஸ் வந்து வீட்டிலே பண்ணியிருக்கோம். ஜுவல்லரி பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, கீ செயின்லேருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் நம்ம வீட்லேயே அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி தருவோம். கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ரெசன்ட் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ளார்ஸோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்மள்ட்ட இன்னும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் வந்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் எடுத்து நம்ம பிடிக்கும் போது அதை அவ்வளோ சீக்கிரம் விழுக்கக்கூடாது. அதான் இதோடைய பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி மாவு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு க்ரிப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நாங்கள் வந்து கைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக மருதாணி எடுத்து வச்சுருந்தோம், பட் அது கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்து சிரிஞ்ச் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சிரிஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த டாப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறத வந்து நல்லா போட்டுட்டு அதை வந்து அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்து ஒரு சாம்பிராணி ஷேப்பில் அழகாக வந்துருங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு மேலே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு அழகான சாம்பிராணி ஷேப்பில் கிடச்சிருச்சுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணி நம்ம வந்து சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணுறதுக்காக நான் மாடிக்கு வந்திருக்கேன். ஸோ மழை பெஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக நம்ம செஞ்சதுலாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மழை மட்டும் பெய்யாமல் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நீங்கள் அதை நல்லா உலர்த்தணும். நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். பட் மழை மட்டும் வந்துடாமல் பார்த்துக்கணுங்க. இப்போ நம்ம செஞ்சது எல்லாமே எவ்வளோ அழகாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கோன் ஷேப்பில் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி நம்ம ஆயில் கவர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணி அதை கோன் ஷேப்பில் நல்லா ஃபோல்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கோன் ஷேப்பில் கூட கிடைக்கும். பட் ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எனக்கு அவ்வளோக்கா நல்லா வரல. ஸோ அதனால் நான் கையிலே வந்து அந்த மாதிரி பண்ணேன். எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்திருக்கு. நான் சின்ன சைஸ்லமே பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்குதுங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அவ்வளோ இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பரான ஸ்மெல் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கியூட் கிச்சனையும் கவிஷ் வேர்ல்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay friends, thank you very much for watching this video. Bye. Thank you.